வணக்கம். தமிழகத்தையே உலுக்கிய ஒரு அதிர்ச்சி சம்பவம் குறித்துதான் இன்று நாம் பார்க்க போகிறோம். திருநெல்வேலியில் நிகழ்ந்த ஒரு ஆணவ கொலை சம்பவம் தமிழகத்தில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெஞ்சை பதற வைக்கும் சம்பவம். தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தைச் சேர்ந்த பட்டியல் சமூக இளைஞர் கவின் திருநெல்வேலியைச் சேர்ந்த காவல்துறை உதவி ஆய்வாளர் தம்பதிகளான சரவணகுமார் மற்றும் கிருஷ்ணவேணியின் மகளை காதலித்து வந்துள்ளார். இந்த காதல் விவகாரம் பெற்றோர்களுக்கு தெரிய வந்ததும் அவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். கொடூர கொலை நடந்தது எப்படி? கடந்த ஜூன் 22ஆம் தேதி இரவு கவின் தனது நண்பர்களுடன் திருநெல்வேலி அருகே உள்ள ஒரு பகுதியில் இருந்துள்ளார். அப்போது காவல் உதவி ஆய்வாளர் சரவணகுமார், அவரது மகன் சுர்ஜித் மற்றும் சிலருடன் அங்கு வந்துள்ளனர். எதிர்பாராத விதமாக வந்த இவர்கள் கவினை கொடூரமாக தாக்கியுள்ளனர். கவின் தப்பி ஓட முயன்ற போதும் அவரை துரத்தி சென்று சரமாரியாக வெட்டி கொண்டுள்ளனர். இந்த கொடூர சம்பவத்தில் கவின் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்துள்ளார். வழக்கு பதிவு மற்றும் கைது நடவடிக்கைகள். இந்த கொடூர சம்பவத்தில் காவல்துறை உதவி ஆய்வாளர்கள் சரவணகுமார், கிருஷ்ணவேணி மற்றும் இவர்களது மகன் சுர்ஜித் உள்ளிட்டோர் மீது கொலை மற்றும் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உட்பட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. காவல்துறையினர் இந்த வழக்கை தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். இந்த வழக்கில் தொடர்புடைய 2 உதவி ஆய்வாளர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். நீதி கேட்டு ஓயாத போராட்டம். கவின் உடலை வாங்க மறுத்து அவரது குடும்பத்தினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தங்களுக்கு நீதி வேண்டும் என்று கண்ணீருடன் கோரிக்கை விடுத்துள்ளனர். முதல் கட்ட இழப்பீடாக ரூ.6 லட்சத்தை வழங்க அரசு அதிகாரிகள் கவின் வீட்டிற்கு சென்றபோது அவரது பெற்றோர் நிதியை பெற மறுத்து நீதிதான் வேண்டும் என்று உறுதியாக தெரிவித்துள்ளனர். தமிழகம் முழுவதும் எதிரொலிக்கும் கண்டனங்கள். இந்த ஆணவ கொலை சம்பவம் தமிழகத்தில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாதி மறுப்பு திருமணங்களுக்கு எதிரான இத்தகைய கொடூர செயல்களுக்கு கடும் கண்டனங்கள் எழுந்துள்ளன. குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதே அனைவரின் ஒருமித்த குரலாக உள்ளது. இந்த சம்பவம் குறித்த மேலும் பல தகவல்கள் அடுத்தடுத்த நாட்களில் வெளியாகக்கூடும். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.